ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1200 ரூபாய் குறைந்தது. ஒரு சவரன் ஆபரண தங்கம் 71,840 ரூபாய்க்கும் 1 கிராம் 8,980 ரூபாய்க்கும் விற்பனை. தமிழகத்தில் இஸ்லாமியர்களின் தியாக திருநாளாம் பக்ரீத் பண்டிகை கொண்டாட்டம். سبح اسم ربك الأعلى الذي خلق فسوى والذي قدر فهدى. சிறப்பு தொழுகையில் பங்கேற்று இஸ்லாமியர்கள் பிரார்த்தனை. நாடு முழுவதும் பக்ரீத் பண்டிகை கொண்டாட்டம். முக்கிய நகரங்களில் நடந்த சிறப்பு தொழுகையில் ஏராளமான இஸ்லாமியர்கள் பங்கேற்பு. أكبر الله رب العالمين مالك يوم الدين الله أكبر الله رب العالمين مالك يوم الدين الله أكبر. போரால் பாதிக்கப்பட்ட காசாவில் பக்ரீத் பண்டிகை கொண்டாட்டம். தாக்குதலில் சேதமடைந்த மசூதிகளில் நடந்த சிறப்பு தொழுகையில் பங்கேற்று மக்கள் பிரார்த்தனை. அல்லாஹு அக்பர். இன்று தமிழகம் வருகிறார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா. மதுரை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்க ஏற்பாடு. நாளை பாஜக நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்துகிறார் அமித் ஷா. சட்டமன்ற தேர்தல் குறித்து ஆலோசனை வழங்க வாய்ப்பு. மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா வருகையொட்டி மதுரை விமான நிலையத்தில் தீவிர கண்காணிப்பு. வாகனங்கள் தீவிர சோதனைக்கு பின்னரே அனுமதி. சட்டப்பேரவை தேர்தல் பணிகள் தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை. மாவட்ட செயலாளர்கள், எம்எல்ஏ, எம்பிக்கள், தொகுதி பார்வையாளர்களுடன் பேச்சு. ஒரு வாக்குச்சாவடிக்கு 30% வாக்காளர்களை திமுக உறுப்பினர்களாக நியமனம். வீட்டில் இருந்தபடி காணொலி காட்சி வாயிலாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை. மத்திய அரசு தமிழக அரசுக்கு தர வேண்டிய நிதிகளை தர மறுப்பதாக அமைச்சர் ஏபாவேலு குற்றச்சாட்டு. அவர்கள் அப்பன் வீட்டு காசையா தருகிறார்கள் எனவும் காட்டமாக கேள்வி. பணத்தை தான் நம்ம திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டிருக்கிற மொழிய, அது மக்கள் நல்வாழ்வுத்துறையாக இருந்தாலும் சரி, கல்வித்துறையாக இருந்தாலும் சரி, இவைகளெல்லாம் முறையாக நம்ம கேளுங்கிற மொழி அதெல்லாம் வந்து சேரலன்றதான். அரசியல் வைத்துக்கொண்டு அரசியல் செய்வர்கள் ஏதாவது நாங்கள் பணம் கொடுத்தா அதான் கட்டுறாங்கன்னு அவங்க அப்பா வீட்டிலேருந்து பணம் எடுத்து கொடுக்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் அரசு மருத்துவமனையில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஆய்வு. உள் நோயாளிகள் வார்டு பகுதிகளுக்கும் சென்று நோயாளிகளிடம் சிகிச்சை குறித்து கேட்டறிந்தார்.
3 நாள் பயணமாக சென்னை புறப்பட்டார் பாமக நிறுவனர் ராமதாஸ். குருமூர்த்தி தனது நண்பர் என்பதால் சந்தித்ததாக விளக்கம். மதிக்கிறவன், எங்களுடைய நட்பு நீண்ட நாள் நட்பு. அவரை ரொம்ப நல்லா மதிக்கிறவன். அதே மாதிரி சைது துரைசாமி, அவர் ஒரு 30 வருஷமாக அவர் நமக்கு பழக்கம். அதான் 2 பேரும் அன்றைக்கி வந்தாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே மது போதையில் உதவி ஆய்வாளரை சட்டையை பிடித்து கீழே தள்ளிய கும்பல். நீங்க என்ன சார் ஆக்ஷன் எடுக்குமோ எடுத்துருங்க. எடுக்க முடியாது. ஏன் சார் போலீஸ் சர்டிபிகேட் தள்ளி விடுறீங்க. யாரான்னு அப்படி யாரான்னு அதை நீங்க கவுண்ட் பண்ணி எடுங்க சார். நாளைக்கு இல்ல நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து நாளைக்கு வந்து நான் கொடுக்குறேன் சார். போதை ஆசாமிகள் 4 பேர் கைது, 2 பேருக்கு வலைவீச்சு. திருப்பூர் மாவட்டம் உடுமலை அமராவதி அணையில் இருந்து பாசனத்திற்காக நீர் திறப்பு. வினாடிக்கு 300 கனஅடி வீதம் அடுத்த 80 நாட்களுக்கு தண்ணீர் திறக்கப்படுகிறது. மகாராஷ்டிரா சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக குளறுபடி செய்து வெற்றி பெற்றது எப்படி? 5 படிநிலைகளை பட்டியலிட்டு நீண்ட விளக்கம் அளித்துள்ள ராகுல் காந்தி. டெல்லியில் அடுத்த சில நாட்களில் உச்சபட்ச வெப்பநிலை 111 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டும் என எச்சரிக்கை. மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு அறிவுறுத்தல். சிக்கிமின் வடக்கில் உள்ள சாட்டன் பகுதி நிலச்சரிவில் நிலைக்குலைந்த வீடுகள், சாலைகள். சாதகமற்ற சூழல் நிலவிய போதும் தொடரும் மீட்புப் பணிகள். டெல்லியில் இருசக்கர வாகனங்களை குறிவைத்து திருடி வந்த 4 பேர் கொண்ட கும்பல் கைது. குற்றவாளிகளிடம் இருந்து 26 பைக்குகளை பறிமுதல் செய்த நொய்டா போலீசார். அமெரிக்கா சீனா இடையே முற்றி வரும் வர்த்தக போரை முடிவுக்கு கொண்டுவர தீவிர முயற்சி. ஜூன் 9ஆம் தேதி லண்டனில் இரு நாடுகளுக்கிடையே பேச்சுவார்த்தை நடைபெறும் உள்ளதாக ட்ரம்ப் அறிவிப்பு. அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் சட்டவிரோத குடியேறிகளை அடையாளம் கண்டுபிடித்து சென்ற பாதுகாப்பு படையினர். துப்பாக்கி ஏந்திய ராணுவத்தினர் குவிக்கப்பட்டு பாதுகாப்புடன் அழைத்துச் செல்லப்பட்டனர். கர்நாடக கிரிக்கெட் சங்கத்தின் செயலாளர் மற்றும் பொருளாளர் ஆகியோர் திடீர் ராஜினாமா. RCB வெற்றி கொண்டாட்ட நிகழ்வில் 11 பேர் உயிரிழந்த சம்பவத்தை அடுத்து முடிவு. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் குவிந்துள்ள பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம்.